வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயம் கேட்குறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் சீசன்ஸில் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணியும் பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதி சாரும் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம். இன்றைக்கி அதை பற்றி கேட்குறாங்க. சரி, ப்ரோமோ பார்த்தோன்னே ஓகே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இனிமேல் யாரும் லைக் நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா யார் பேச்சை கேட்டு நாமினேட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. எஸ், ஸோ இதில் யாரை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சபரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால வியானா அதை கேட்டு சபரியை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்வதி பார்த்திங்க அப்படின்னா கனி பேச்சை கேட்டு விக்ரம் சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜன் இவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரஜன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால விக்ரம் நாமினேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விக்ரமை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமி பார்த்திங்க அப்படின்னா இவங்க யார் பார்வதியோட இன்ஃப்ளூயன்ஸை பார்வதியோட இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு திவ்யாவாக இருக்கட்டும், பிரஜனாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் சேர்ந்து விக்ரம், சபரி அண்ட் தென் கனி இவங்களை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கெமி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா விக்ரம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால திவ்யா பார்த்திங்க அப்படின்னா அதை கேட்டு என்னையும் சபரியும் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் பிக் பாஸ் இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதில் முக்கியமாக நாமினேஷன் பற்றி கேட்குறாரு அப்படின்னோடனே நாமினேஷனை பற்றி இனிமேல் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா யார் நாமினேஷன் யார் பேச்சை கேட்டு நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டாலே பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஒவ்வொருத்தரும். இன்கேஸ் அவங்க வேறு ஒருத்தர் மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணுறது அவங்க கண்ணால் அவங்க காதால் கேட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் அது டிஸ்கஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இவன் அப்படி பண்ணானா, இவன் இப்படி பண்ணானா, ஏன்னா அந்த இடத்துல போய் கூட யாராவது சொல்லலாம். ஸோ அதனால் அந்த நாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் போயிடும். ஸோ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களோட டிசிஷனை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இவங்களை நாமினேட் பண்ண சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.